ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிகா சமையல். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இன்னைக்கு ஒரு vlog தான் போட போகிறேன். சின்னதாக ஒரு vlog. ஏற்கனவே நாங்கள் சின்ன வீட்டில் இருந்தோம். இப்போ வீடு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிருக்கோம். 2 BHK வீடு. அதனால இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸும் எடுக்க முடியல, பலகாரமும் எதுவுமே செய்யலை, ஸ்வீட்டு முறுக்கு எதுவுமே செய்யலை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நாங்கள் புது வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்டீரியர் வேலை கூட ஃபுல்லாக இன்னும் ஃபினிஷிங் ஆகல. இருந்தாலும் எங்கள் வீட்டோட ஹாலோட என்னென்ன நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கோயில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்காங்க. என்கிட்ட முன்னாடி சிலை இருந்தது. சிலைலாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. எங்கள் கணவர் சொன்னார், இருக்கிற பொருள் சாமி மட்டும் கொஞ்சமாக செட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். மற்ற சிலையெல்லாம் கொண்டு போய் கோயிலில் வச்சிட்டேன். கோயில்லனாக்க எங்களது கணபதி கோயில் அங்கே இருக்குது செம்பூரில், அங்கே கொண்டு போய் வச்சிட்டேன். இதுதான் எங்களோட கோவில். மேலே வந்து இதை மாதிரி ஓப்பன் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கணும்னா வச்சிடலாம், இல்லை நமக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னாக்கா இப்படி எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அகர்பத்தி கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை நான் வச்சிருக்கேன். இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளவுதான் கோவில். இது 2 குத்து விளக்கு இப்படி நான் வச்சிருக்கேன். இது அகர்பத்தி வச்சு முடிச்ச பிறகு நான் எடுத்து உள்ள வச்சிருக்கேன். இதுதான் எங்க வீட்டோட சீலிங். இன்னும் நாங்க ஜூமர் கூட வைக்கல, ஃபுல் ஃபினிஷிங் ஆகல. வேலைலாம் பிளம்பர் வேலை இருக்கு, அப்புறம் போட்டோ ஃப்ரேம்லாம் நிறைய வைக்கிற வேலை இருக்கு. எங்க வீட்டோட ஹாலோட கவுச் இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. 2 பேர் கூட படுக்கலாம். இது நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது ஓபன் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இது வந்து என்னோட பையன் தான் செய்வாங்க. நான் செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு சூப்பரா பெட் மாதிரி ஆயிடுச்சு. இதுலதான் எங்க மாமனார் படுத்துக்கிறாரு. நல்லா தாராளமா 2 பேர் படுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாவும் இருக்கு. நீங்க வாங்கணும்னு இருந்தாலும் இதை மாதிரி வாங்கலாம். நல்ல பிரைஸ்ல நல்ல சூப்பரான கம்ஃபர்டபுளான சோஃபான்னு தான் சொல்லலாம். படுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. இது மட்டும் இல்லாம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா டிவி பார்க்கறதுக்கு கம்ஃபர்டபுளான இடம். இந்த டெலஃபோன் எடுத்துட்டு இதுக்குள்ள ஸ்டோரேஜ் இருக்கு. பாருங்க ஸ்டோரேஜும் வைக்கலாம். எங்க வீட்டோட டீபாய் இது வந்து வீட்டு ஹாலோட ஃபர்னிச்சர் மேட்சிங்கா தான் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா சன்மைக்கா கொஞ்சம் ஃபினிஷிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல செஞ்சிருக்கோம். பட் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டிவி யூனிட். டிவி இன்னும் ஃபிட் பண்ணல, இன்னைக்கு சாயந்தரம் தான் ஃபிட் பண்ணுவோம். அதான் சொன்னல கொஞ்சம் பிளம்பிங் வேலை, வயரிங் வேலைலாம் பேலன்ஸ் இருக்குது. டிவி யூனிட்ல இங்க லைட்டிங் கொடுத்துருக்கோம், இங்க லைட்டிங், மேலே லைட்டிங் கொடுத்துருக்கோம். இங்க இதெல்லாம் நான் செட் பண்ணல. இங்க வந்து கொஞ்சம் பிள்ளைங்களோட புக்ஸ் வச்சிருக்கேன். அங்க கந்திஷ்டி கணபதி வச்சிருக்கேன். கீழே வந்து பெருமாளோட போட்டோ வச்சிருக்கேன். இங்க துளசி செடி வச்சிருக்கிறேன். இங்க வந்து எங்களுக்கு கிரில் வந்து இல்லை, ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்கிறதுனால எங்களுக்கு பிளான்ட் ஸ்பாட்லாம் வைக்க முடியல. அது ஒரு ப்ராப்ளமா இருக்குது. மற்றபடி விண்டோல மற்ற இது கொசு வலைப்புலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கம்ஃபர்டபுளா நல்லா இருக்கு. தீபாவளிக்காக கந்திலும் வச்சிருக்கோம். யூனிட்டுக்கு இந்த சைடு இது வந்து வாசல். இந்த பக்கம் டிவி யூனிட், இந்த பக்கம் வாசல் மாதிரி வச்சிருக்கோம். இதுக்கு பக்கத்துல ரூவர்ஸ் வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து ஃபர்னிச்சர் ஐடியா கொடுத்தவர் சொன்னா இந்த ரூவர்ஸ் வச்சுனாக்கா நல்லா இருக்கும். எங்க பசங்களும் பிளான் பண்ணாங்க, இந்த செவரு வந்து பிளேனா இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரூவர்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கு மேல ஒரு வாட்ச் வச்சிருக்கோம். அதுக்கு பக்கத்துல ஒரு மிரர் வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து வாஸ்துக்காரங்க சொன்னாங்க இந்த மிரர் வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக மிரர் வச்சிருக்கோம். அதுக்கு கீழே டைனிங் டேபிள் செஞ்சிருக்கோம். இதுக்கு வந்து இன்னும் 4 சேர் வாங்கணும். இன்னும் எங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட் ஃபர்னிச்சர் காரங்க பண்ணி கொடுக்கல. அதுக்காக சேர் வீட்டில் பழைய சேர் இருக்குது, அது ஒன்றே ஒன்று போட்டு வச்சிருக்கோம்.
அதுக்கு பிறகு இங்க எங்க மாமியாரோட போட்டோ வச்சிருக்கோம். மாமியார் இறந்துட்டாங்க, இறந்து இப்போ ஒரு 6 வருஷம் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து ஷூ ரேக்கு. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இந்த பில்டிங்ல ஷூ ரேக் வந்து வெளியில வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்குது. அது வின்டர் சீசன் இருக்கிறதுனால பரவாயில்ல, ரெய்னி சீசன்ல ரொம்ப ப்ராப்ளம் வரப்போகுது. ஷூ ரேக் நல்லா கம்ஃபர்டபுளாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து மெயின் டோரு. அதுக்கடுத்து நாங்கள் சேஃப்டி டோர் பண்ணியிருக்கோம். சேஃப்டி டோரோட டிசைன் எல்லாம் என் பசங்க தான் செலெக்ஷன் பண்ணாங்க. இவ்வளோதாங்க ஹால். ஹாலில் இவ்வளோதான் ஃபர்னிச்சர் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வைக்கிறது நிறைய பேலன்ஸ் இருக்குது. ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வச்ச பிறகு ஃபுல் வீடோட விளாக் நான் போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் டெய்லி விளாக் போடுறதுக்கு கோஷிஷ் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்க வேணாம். நான் மும்பையில் இருக்கிறதுனால குறுக்க எனக்கு ஹிந்தி வேர்டும் வருது, அதனால எதுவும் நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல் வீடோட விளாக் போடுறேன். பாருங்கள், ட்ரெயின் போகுது பாருங்கள். எங்கள் வீட்டில் இருந்து வியூ பார்த்தாக்க ட்ரெயின் போகும். பக்கத்துலேயே ஸ்டேஷனும் இருக்குது, அதுக்கடுத்து ஹைவேவும் இருக்குது. அதுதான் எங்களுக்கு மெயின் பெனிஃபிட்டே இதுதான். ஒரு 2 நிமிஷம் தான் நடந்துனாக்க ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ஜங்ஷனும் பக்கம் தான், 10-15 நிமிஷத்தில் ஜங்ஷன் வந்துடும். நான் டெய்லி விளாக் போகிறதுக்கு கோஷிஷ் பண்ணுறேன். என் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு தயவுசெய்து அப்படியே போகாதீங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.